கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 2 வசனம். அதாவது இம்மானுவேலர் நமக்கு என்ன இன்னைக்கு அறிவு புகட்டுகிறார் அப்படின்னா, தாவீது தன்னோட வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் பல முறை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார். பல சூழ்நிலைகளில் அவர் வெற்றிகரமான காரியங்களையும் செய்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையணும் அப்படின்னா நாம் பலவிதமான விண்ணப்பங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை குறித்து, நம்முடைய வாழ்வாதாரத்தின் தேவைகளை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு விண்ணப்பம் தாவீது பண்ணுறாரு, ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த விண்ணப்பம். ஏன் நாம் அதை பண்ணக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏன் நாம் ஏறெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு இப்படி ஒரு வார்த்தையை நாம் ஆண்டவர் பதிவிடும்படியாக ஏவுதல் கொடுத்ததினால நான் இந்த வார்த்தையை பதிவிடுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, இங்கே என்ன ஒரு வார்த்தையை இவர் பதிவிடுறாரு அப்படின்னா, என்னை முழுசுமாக நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், என்னை சோதிச்சு பாருங்கள். ஏதாவது தப்பான காரியம், தப்பான சிந்தனை, தப்பான வழி என்னிடத்தில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அகற்றிட்டு என்னை நித்திய வழியில் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரோட சமூகத்தில் வைக்கிறார். இப்போ நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை வைக்கணும் ஆண்டவரிடத்தில். சும்மா வெறுமனே எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நான் அங்கே போகணும், இங்கே வரணும் அப்படிங்கிற நம்முடைய தேவைகளை குறித்து மட்டுமே நாம் விண்ணப்பத்தில் வைத்து கொண்டு இருக்கிறோம். வைக்கணும். அந்த தேவைகளை குறித்தும் ஆண்டவரோட சமூகத்தில் நாம் விண்ணப்பம் வைக்கணும். வச்சு தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இடைவெளியில், அந்த விண்ணப்பங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு விண்ணப்பமும் நம்ம வைக்கணும் ஆண்டவரை பார்த்து. என்னன்னா, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க. என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதுக்கு என்னை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. ஏன்னா தனி மனுஷனாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. நான் செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ எல்லோரும் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம எது செஞ்சாலும் அது சரியானது தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது நம்ம செய்வதில் ஒரு சிறு தவறு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறோம், வாதாடுறோம். அதனால நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியல. எந்த ஒரு நிலையான சிந்தனைகளும் நம்முடைய இருதயத்தில் இல்லை. அதனால தான் இங்கே தாவீது சொல்கிற மாதிரி நாமும் சொல்லணும், ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அந்த இருதயத்தில் என்னென்ன சிந்தனைகள் இருக்குது, எப்படிப்பட்ட காரியத்தை அது நினைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அது என்ன உங்களுக்கு ஏற்ற இருதயமாக இருக்குதா, இல்லை இந்த உலகத்துக்கு ஏற்ற இருதயமாக இருக்குதா நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அடுத்தது, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதிச்சு பாருங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளில் என்னை சோதிச்சு பாருங்கள். நான் உங்களோட கைகோத்து நிற்கிறேன்னா அல்லது உங்களை விட்டுட்டு போயிடுறேன்னா, என்னோடய சிந்தனைகள்லாம் உங்களை தூஷணமாக பேசுகிறதா அல்லது ஆண்டவர் இப்படி செஞ்சதுக்காக நன்றின்னு சொல்லுதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோதிச்சு பாருங்கள். அப்புறம் சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாருங்கள். ஒருவேளை என்னுடைய இருதயம் உங்களை தூசிக்கிறதாகவோ, என்னுடைய சிந்தனைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மாதிரியோ, அல்லது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வாயும் முதல்களும் மட்டும்தான் உங்களை போற்றுகிறது, புகழுகிறது, என் இருதயமும் என்னுடைய சிந்தனைகளும் உங்களுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா அதை அகற்றிட்டு என்னை நித்தியத்தின் வழியில் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் அனுதினமும் ஜெபிக்கிறவங்களா இருக்கும். அன்பானவர்களே, வெறுமனே நம்முடைய தேவைகளை மட்டும் நம்ம கேட்குறோம், தப்பு இல்லை. அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்மை நாம் பலப்படுத்துவது, சீர்படுத்துவதுன்னா என்ன? நாம் சரியாக இருந்தால் தானே நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். நாம் சரியாக இருந்தால் தானே நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். நாம் சரியாக இருந்தால் தான் நம்முடைய குரல் கர்த்தரோட சமூகத்துக்கு எட்டும்.
அப்போ இதெல்லாம் செய்யணும்னா முதல்ல நாம் என்ன பண்ணணும், நம்மை நாமே என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சு நம்மை புதுப்பித்து கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கிற செயல்கள், நமக்குள்ள சிந்தனைகள், நம்முடைய இருதயம் எதை நாடுகிறது, எதை தேடுகிறது, இதையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒப்புரவாகணும். அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்டயே நம்ம ஒப்படைச்சிடறோம். என்னன்னு, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க, நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த இருதயம் உங்களுக்கு ஏற்றதா இல்லை இந்த உலகத்துக்கு ஏற்றதா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ என்னுடைய சிந்தனைகளை பாருங்க. ஏன்னா நீங்கள் என்னை சோதிச்சு பாருங்க. என்னை சோதிச்சிங்கனாவே நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சிந்தனையில் என்ன பண்ணிடுவேன், ஐயோ நம்ம ஏன் இவரை வணங்குறோம், இவரை வணங்குறதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி என்னுடைய இருதயம் சிந்தனைகள் உங்களை தூசிக்குதான்னு பாருங்கள். அப்படி ஒரு வேளை என்னுடைய இருதயமும் என்னுடைய சிந்தனைகளும் உங்களுக்கு விரோதமாக இருக்குமானால் அதை அகற்றி போட்டுட்டு நித்திய வழியில், உங்களுடைய பரிசுத்த வழியில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அப்போ வேண்டுதல் செய்கிற போது கர்த்தர் நம்மை முழுமையாக பரிசுத்தமாக்குவார். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதாக அவர் மாற்றுவார். நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதும் அவரை ஏற்றுக்கொண்டதாக இருக்க, அவருடைய வழியை பின்பற்றுகிறதாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். இதெல்லாம் நமக்குள்ள வந்துட்டாவே நம்ம நித்தியத்தின் வழியிலே நடத்தப்படும். பிரியமானவர்களே, நாம் முதல்ல நம்மை புதுப்பித்துக் கொள்ளணும். நாம் நம்மை எப்பொழுதுமே பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைச்சு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் தத்துவம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கடவுளுடைய நித்திய வழியில் நம்மை அவர் கண்டிப்பாக நடத்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளின் வார்த்தைகளைப் போல நீர் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள், இவை எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து போட்டு அதை பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியானவர் தங்கும்படியாய் அந்த இருதயத்தை நீங்கள் மாற்றி கொடுங்க. எங்களுடைய சிந்தனைகளையும் அறிவையும் நீங்கள் சோதிச்சு பாருங்க. அதில் உம்மை தூசிக்கிறவர்களாகவோ உம்முடைய நாமத்தை வீணில் நாங்கள் வணங்குகிறவர்களாகவோ இருந்தால் அதையும் மாற்றி எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய எண்ணங்களும் எப்பொழுதும் உம்மை சுற்றியே இருக்கும்படியாக செய்யுங்க. இவை எல்லாவற்றையும் நீர் செய்து உம்முடைய பரிசுத்த நித்தியத்தின் வழியில், உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை வழிநடத்தி எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளுக்காக நன்றி. இந்த வேண்டுதலை, இந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டு எங்களுக்கு நீர் நன்மையானதை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.